கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை கொலோசேயர் அதிகாரம் 3 வசனம் 4. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காக உயிரோடு எழுந்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாமும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் மரித்திருக்கிறோம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அவருடைய ஜீவனால் நாம் பிழைத்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஜீவனாகிய அவர் வெளிப்படும்போது நாமும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படத்தக்கதாய் நாம் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசையாகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற அவயவங்களை அழித்து போட்டு பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை நாடி அவரோடு கூட என்றென்றும் ஜீவிக்கத்தக்க வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். விக்கிரக ஆராதனை என்று சொல்லும்போது கல்லையும் மண்ணையும் வணங்குவது மட்டுமல்ல, பொருள் ஆசையும் விக்கிரக ஆராதனை என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் அருவருக்கிற எந்த ஒரு காரியமும் நம்மில் இல்லாதபடிக்கு கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷண வார்த்தைகள், பம்பு வார்த்தைகள் இவை எல்லாவற்றையும் விட்டு, பொய்யான வார்த்தைகளை விட்டு பழைய மனுஷனை களைந்து அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அவரை போல நாம் ஜீவிக்க வேண்டும். அவருடைய சமாதானம் நம்முடைய இருதயத்திலே ஆள வேண்டும். இதற்காகவே நாம் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நன்றியுள்ளவர்களாய் நாம் அவருடைய சரீரம் என்பதை உணர்ந்து அதை தீட்டுப்படுத்தாமல் அவருக்காக வாழ்வோம். அவருடைய வருகை மிகவும் சமீபம். அவருடைய வருகையிலே கைவிடப்பட்டவர்களாய் நாம் போகாதபடிக்கு அவர் வார்த்தைகளை கைக்கொண்டு அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நாம் அவரோடு கூட நித்தியமாய் வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்மோடு கூட உம்முடைய மகிமையிலே வெளிப்படத்தக்கதாய் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் அருவருக்கிற எந்த ஒரு குணமும் எங்களில் இல்லாதபடிக்கு உம்முடைய சரீரம் என்பதை உணர்ந்து உமக்காக வாழ, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மை போல நீர் எங்களை மாற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.